இனிப்பு தான் மகிழ்ச்சிக்கு கொண்டாட்டம். ஆனால் அந்த இனிப்பு என்னவா இருக்கணும்? பழங்களாக இருக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் மாம்பழம், நல்லா இமா, பசந்த், மல்கோவா, மல்லிகைன்னு ஊருக்கு மாம்பழம் சாப்பிடுங்க. சர்க்கரை வியாதிக்காரங்க மட்டும்தான் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. நீங்கள்லாம் கொண்டாடி அந்தந்த பருவத்தில் எந்த பழம் இருக்கோ அது சாப்பிடலாம். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், மாதுளப்பழம், எல்லா பழங்களும் சாப்பிடணும். குறிப்பாக நீங்கள் சின்ன குழந்தைங்க மிக அதிகம் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்று மாதுளை. மாதுளை என்னன்னா உங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கும் நல்லது, அயனுக்கு நல்லது, யூட்ரைன் ஹெல்த்துக்கு நல்லது, ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கல்ஸுக்கு நல்லது. இவ்வளோ விஷயம் மாதுளை பழத்தில் இருக்கு. அப்போ நீங்கள் மாதுளை கிடைக்கும் சார், மாதுளை ரொம்ப காஸ்ட்லி சார், வேற ஏதாவது வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம் மிகச்சிறப்பானது. ஒரு விஷயம் தெரியுமா? மனதை மகிழ்விக்க கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது வாழைப்பழம் தான். மைண்ட் மென்டல் ஹாப்பினஸை கொண்டு வரும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில், உலகத்தெல்லாம் விடுங்க, தமிழ்நாட்டில் அதிக மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய சிறு குழந்தைகள்ல பெண்கள் அதிகம். உங்களுக்கு தான் நிறைய டிப்ரெஷன் வருதுங்கிறான், உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குங்கிறாங்க. பசங்களை விட பெண்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய டிப்ரெஷன். அது வரக்கூடாதுன்னா வாழைப்பழம் ரெகுலராக சாப்பிடணும். நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும் 10 ஸ்டாண்ட் ஆக்கியிருக்கோம். பிள்ளையாரை கும்பிடும்போது எப்பா பிள்ளையாரப்பா எல்லாம் எனக்கு மட்டுமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை வச்சு பத்தியை சொருகி வச்சுட்டு பத்தி அணைஞ்சோடனே தூக்கி தூர போகிறோம். வாழைப்பழம் அதுக்கா? வாழைப்பழம் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அந்த கடற்கோடி களியக்காவலையில் செவ்வாழை இருக்கும், நேந்திரன் வாழை இருக்கும், அதுக்கப்புறம் நாகர்கோவிலில் மட்டிப்பழம், திருநெல்வேலியில் நாட்டு வாழை, திருச்சியில் மோரிஸ், திண்டுக்கல்லில் சிறுமலை பழம், இங்கே ஈரோடில் தேன்கடி வாழை, ஏலக்கி, தருமபுரியில் ஒவ்வொரு ஊர் வாழைப்பழம் ஒரு உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? காலையில் ஒரு சிறு வாழைப்பழம் தினசரி சாப்பிடணும். செரட்டோனின், நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய டோப்பமின், செரட்டோனினா நம்மளை ஆக்டிவா மகிழ்ச்சியா வைக்கிறது. மனமகிழ்ந்து சிரிச்சு அப்படி ரசிச்சு இந்த உலகத்தை பார்க்கணும்னா வாழைப்பழம் சாப்பிடணும். வாழை இளம் பிஞ்சொழிய கனியெறிந்தல் செய்யும் சித்த மருத்துவம். அதுவும் ரொம்ப கொலன்னு கனிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இளங்காயா இருக்கலாம், அதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் நிறைய இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த மாதிரி பழங்களை உங்களுடைய உணவுல தலை தித்திப்புனா மத்தியானம் சாப்பிடும்போது பழத்துண்டு முதல்ல சாப்பிடுங்க. அது பப்பாளி, நாட்டு பப்பாளியினுடைய சுவை அத்தனை பெண்களுக்கும் வேணும். ஏன்னா பெண் குழந்தைகள்ல அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நல்லா வரணும், ஓவரி நல்லா இருக்கணும்னா மாதுளையும் பப்பாளியும் தான் அவ்வளவு உதவியா இருக்கும். ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபுட் அப்படிங்கிறான், அது பப்பாளியில இருக்கு. ஸோ விரும்பி விரும்பி சாப்பிடனா இல்லை சார் நான்லாம் ஸ்ட்ராபெரி தான் சாப்பிடுவேன். நமக்கு எதுக்கு? அது வெளிநாட்டுக்கார பழம். ஸ்ட்ராபெரியில் அத்தனையும் கெமிக்கல் போட்டு தான் அந்த இனிப்பை கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் உங்கள் பாட்டிக்கு ஸ்ட்ராபெரி தெரியுமா? ஆனால் நமக்கு ஸ்ட்ராபெரி பெண்ணே அப்படி பாட்டு படித்தான். ஓ அது நமக்கு ஏற்ற போல இருக்கு, அதனால தான் பாட்டிலெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஊர் நெல்லிக்காய் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். தினம் நெல்லிக்காய் சாப்பிட்றோமா? சும்மா நெல்லிக்காய் தினசரி சாப்பிட்றவங்க கம்மி. அப்படி இருந்தா நம்ம ஊர் நெல்லிக்காய் வியாபாரிலாம் அவங்கெல்லாம் ரேஞ்ச் ரோவரில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க இன்னும் தலையில நெல்லிக்காய் வச்சு வித்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம நெல்லிக்காய் ரெகுலரா விரும்பி சாப்பிடணும். அது ஔவையார் காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது முதுமைக்கு நல்லது, உடல்ல தீங்கு வராம பார்த்துக்குவோம், விட்டமின் சிக்கு நல்லது, பல நோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மை நெல்லிக்காயில இருக்கு. ஆனால் நெல்லிக்காயை விட்டுட்டு நம்ம ப்ளூபெரி 425 ரூபா சார், ட்ரை ப்ளூபெரி எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறான். எதுக்கு? அது கலிஃபோர்னியாக்கார அதை சாப்பிட்டுட்டோம். நம்ம ஊர் நெல்லிக்காயை சாப்பிடணும். அது இந்திய நாட்டுக்குரிய நம் உடலுக்கான ஒரு விஷயம்.